தோழி ஒருத்தங்க அமெரிக்காவில் அவங்க தம்பி ஃபேமிலி வராங்க, நான் சமைக்கணும், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்களோட கடவுளின் சமையன்காரன் கதையை தான் அவங்களுக்கு சொன்னேன். தம்பி பற்றி உனக்கு தெரியும், தம்பி வைஃப் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாதுல்லன்னு இந்த கதையை சொன்னேன். அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு முந்தானத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ சொன்னது எவ்வளோ பெரிய உண்மையானது அப்படின்னு. மகாபாரதத்திலேருந்து இப்போவுமே உங்களோட அந்த ஒளிரும் சொற்கள்ங்கிறது கோவை புத்தக கண்காட்சி நீங்கள் பேசினதில் எனக்கு பல விஷயங்கள் புதுசாக இருந்தது. இன்னும் மகாபாரதத்தில் எழுதப்படாத கதைகள் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய இருக்கும். ஏன்னா மகாபாரதம் அதை பற்றி சும்மா ஒரு வேடிக்கையான இது சொல்லுவாங்க. என்னென்னா, இந்தியாவில் எத்தனை மனிதர்கள் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அத்தனை கோடி மகாபாரதம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மகாபாரதம் ஒரு வகையாக தெரியும். ஒவ்வொருத்தரும் தன் மனதில் மகாபாரதத்தை ஒரு வகையாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒருவேளை மகாபாரதமே தெரிஞ்சுக்கிடவே இல்லைன்னா கூட தெரிந்து கொள்வதுக்கு ரொம்ப எளிது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டிங்கன்னா 2 நாள் 4 நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். புத்தகமாக மட்டும் மகாபாரதம் இல்லை, நாடகமாக இருக்குது, கூத்தாக இருக்குது, இசையாக இருக்குது, ஓவியமாக இருக்குது, சிற்பமாக இருக்குது. எல்லா கலை வடிவங்கள்லேயும் மகாபாரதம் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து மகாபலிபுரத்துக்கு போனீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கக்கூடிய ஒரு அர்ஜுனனை, அங்கே இருக்கிற பீமனை பார்த்தீங்கன்னா தானே மகாபாரதத்தோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்போது இதிகாசங்கள் எல்லா வடிவத்திலும் இருக்கிறதுனால அது இந்தியா முழுவதும் இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு சரடு மாலை இருக்குது. இன்னொன்று, இதிகாசத்தில் அந்த காலகட்ட கதையும் இருக்குது, என்றைக்குமான கதையும் இருக்குது. என்றைக்குமான கதை என்ன? சகோதரர்களுக்கு இடையில் விட்டு கொடுக்க வேண்டாமா, விட்டு கொடுத்து போகணுமா வேண்டாமா அப்படின்னா மகாபாரதம் திரும்ப திரும்ப விட்டு கொடுத்து போகாட்டா சண்டை போடுவீங்கிறத சொல்லுது. இன்னொன்று, எல்லா வகையான உறவு நிலைகளையுமே அது பகுத்து சொல்லுது. இப்போ 100 குழந்தைகளை கொண்டவங்களாக காந்தாரி இருக்கா அப்படின்னா 100 பிள்ளைங்களோட அம்மாங்கிறவங்க எவ்வளோ பெரிய அம்மா. அப்போது இதிகாசம் எழுதப்பட்டதை போல் இன்னும் எழுதப்படுவதற்கான ஆயிரக்கணக்கான விஷயங்களே கொண்டதாக இருக்குது. அதை படிக்க 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 உங்களுக்கு தெரியும் என்னென்னா எவ்வளோ இன்னும் எழுதாமல் விட்டாங்களே, எவ்வளோ விஷயங்கள் இருக்காங்களே. இப்போ கூட நான் கோவை உரையில் சொன்னேன், கடைசியாக தான் வாழ்வினுடைய இறுதியை சந்திக்கிறதுக்காக போகிற திருதராஷ்டிரன் அவருடைய மனைவி காந்தாரியோட குந்தியும் போகிறாங்க.